காலை 4 மணிக்கு எந்திரிச்சு ரேக்லாக்கு போய் விளாக் போட்ட காலம் போய் இப்போ விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சு காலை மதியம்னு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செய்ய வேண்டிய நிலையாயிடுச்சு. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்னக்கா காலை வீடியோலாம் கம்மியாயிடுச்சு, கப்புள்ஸ் விளாக் தான் அதிகமாகிடுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு போக முடியலைங்க. அது உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அப்பப்போ ஹஸ்பண்ட் வேணால் வடமஞ்சி வரட்டு கூட்டு போவார். இப்போ தமராக்கியில் கூட வடமஞ்சி வரட்டு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. விடிய காலை 4 மணிக்கு எந்திரிச்சா நம்ம ஜூஜு பாப்பா ராக்கி பட்டு லட்டு எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. 5 மணிக்கு தான் வந்துட்டு வாக்கிங் போவாங்க. சரி 4 மணிக்கு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு ட்ராவல் இது கூட தான் டைப் வந்துட்டு டிரைவராக வந்துட்டு போய்கிட்டு இருக்காரு. 6 மணிக்கு லாகின் பண்ணால் அடுத்து சாயந்தரம் ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணுவார். 12 மணி நேரம்னாச்சு லாகின்ல வந்துட்டு இருக்கணுமா. சரி காலையில் என்ன சமைக்கிறது, மதியம் என்ன சமைக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக வந்துட்டு சமைக்கவே வராது. பட் இருக்கவே இருக்குது யூடியூப் பார்த்தா யாருனாலும் சூப்பராக வந்துட்டு கற்றுக்கலாம். ஸோ ஈஸியான சமையலாக பார்த்து காலையிலேக்கு வந்துட்டு ஒரு லெமன் சாதம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சோறு வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து லெமன் சாதம் வந்துட்டு சூப்பராக செஞ்சு செம்மையாக டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. எனக்கே அதிசயமாக போச்சு. சைட் டிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்துட்டு செஞ்சுட்டு குழம்பு வந்துட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு குழம்பு சூப்பராக வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதுவும் செஞ்சு ஊறுகாய் அப்பளம் இதையும் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கும் அனுப்பிச்சாச்சு. ஹஸ்பண்டும் கரெக்டாக ஒரு 5:30 போல் வந்துட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இனிமேல் கப்புள்ஸ் விளாகும் வரும், காலை வீடியோவும் வரும். நன்றி மக்களே.